அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி அதுக்கு ஆப்டாக ஆகக்கூடிய ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்துடலாமா? வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு நான் கடாயில் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, கொஞ்சமாக தனியா, உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஓகேவா? அது கூட அது சைமன்டைமன்ஸாக பார்த்திங்கன்னா, நான் இந்த மீல் மேக்கர் இருக்குல்ல, அதை நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சு எடுத்துட்டு, அது கூட கொஞ்சமாக பொட்டுக்கடலையும் பச்சை மிளகாவும் போட்டு கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப ஃபைனாக கொஞ்சம் கொரன்னு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். ஓகேவா? இது பார்த்திங்கன்னா, இது கூட நம்ம பொடியாக நறுக்கிய வெங்காயமும் கொஞ்சமாக கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்து இதை நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இது நம்ம எண்ணெயில் பொரிக்க போகிறோம். இதுதான் கோஃப்தா. இது நம்ம செய்கிறதே மீல் மேக்கர் கோஃப்தா கிரேவி தான் பண்ணுறோம். நம்ம கோஃப்தாங்கிறது எப்போவுமே நம்ம மட்டனில் செய்வோம், கீமாவில். இது வெஜ்ஜு. நம்ம வெஜிடேரியன் பிரியப்படுறவங்க இது சாப்பிட்லாம். எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கிறோங்க. பொரித்து எடுத்த பிறகு இந்த நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம், தக்காளி எல்லாமே, இது எல்லாமே நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்க போகிறோம். இது எல்லாத்துக்கு கூடயுமே சைட் டிஷ்ஷாக போகுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுட்டு பட்டை, லவங்கம், கிராம்பு எல்லாமே போட்டுடுறோம். நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் போடுறோம். தேவையான அளவு மிளகாத்தூள், உப்பு, மஞ்சள் தூள் போட்டு கொதிக்கட்டும்னு சொல்லிவிட்டு இந்த பால்ஸ் நம்ம அதில் போட போகிறோம். அவ்வளோதாங்க, கிரேவி ரெடி ஆகிடும். பூரிக்கு தொட்டு நாங்கள் பூரி தான் சுட்டிருக்கோம். அதுக்கு நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிட்ணுங்க. ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். பாய்.